அப்படின்னு சொன்னா ஒரு ஷைத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் இருக்கு. உன்னுடைய அறிவை மறைக்கின்றது. அப்போ நம்மளுடைய மீண்டும் ஒரு கேள்வி, அதுவும் ஒரு சித்து பொருளாக இருந்தா ரெண்டு விஷயங்களை நம்ம சரி இதுதான் என்னுடைய அறிவை மறைக்குதுன்னா, நான் சொல்லக்கூடிய அந்த பேராற்றல் மிகுந்த அந்த கடவுள்னு சொல்லக்கூடிய எல்லாம் வல்ல அந்த இறைவன் என்ன செய்யலாம், இந்த குட்டி சாத்தான கொஞ்ச நேரம் அப்பா அப்படி இருப்பா, அவனை விட்டுருப்பா அப்படின்னா முடிஞ்சிருச்சு, பிரச்சனை முடிஞ்சிருமா இல்லையா? இல்லையே, குட்டி சாத்தானை ஏன் விடுற அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதா என்ன சொல்றேன்னு? கொஞ்சம் சிக்கலா இருக்கா? புரியுதியா? ஓகே, இப்படி கருத்தை ரொம்ப எளிதா பிரிச்சு. சரி, ஏதோ இப்போ ஒருத்தன் உங்களை நான் செய்யறத தடை பண்றான், உங்களுக்கு எல்லா சக்தியும் உண்டு அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா இந்த கார்ட்டூன்லயும் இந்த நம்மளுடைய படங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா என்ன எடுத்து காட்டுறாங்கன்னா இந்த சூழல் தான் எடுத்து காட்டுவோம். இவரும் ஒரு பெரிய பிரச்சனையானவன் கொண்டு பிரச்சனையை கொடுப்பாரு. ஒரு சக்திமான் மாதிரி ஒருத்தர் அதை அப்படியே தடுத்து நிறுத்திடுவாரு. அது செஞ்சிடலாமே, கடவுள் செஞ்சிடலாமா இல்லையா? ஏன் செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன் இந்த பிரச்சனை கொடுக்குற அந்த பிரச்சனையானவரை அப்படியே ஒடுங்குடாப்பா அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒடுக்கி வைக்கல? அப்படியே பிடிச்சிட்டா முடிஞ்சிச்சு. அப்ப அவனால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நிம்மதியா என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்கலாம். செய்யலையே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நான் ஒரு எளிதா சொல்றதுக்காக சொல்றேன். சரி, அப்போ இந்த குட்டிச்சாத்தானுடைய வேலை இங்க எடுபடலை அப்படின்ற மாதிரி வருது. ஏன் எடுபடலை அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு உயிர்கள் இப்ப நம்மளுடைய மத்தியிலே நாம பார்க்கின்றோம். ஒவ்வொரு உயிர்கள் மத்தியிலையும் நமக்கு என்ன வருகின்றது? பிரச்சனைகள் வருகின்றது. ஆனா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாமே தான் தீர்வுகள் இங்க செய்கின்றோம். சரியா? அப்போ ஆனா முக்கியமா நாம புரிந்து கொள்ள வேண்டியது, குட்டிச்சாத்தான் மூணாவது ஒரு விஷயத்த நம்ம அங்க வெளியே கொண்டு வரல. அதாவது அது எனக்கு என்னுடைய அறிவுக்கு தடையாக இருக்கின்றது என்ற அந்த கருத்தை நம்ம உள்ள கொண்டு வரல. 2 முடிஞ்சிருச்சு. மூணாவது இப்படி. அடுத்தது, இந்த உடம்பு தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. உலகம் தான் பிரச்சனையான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. நானே எனக்கு பிரச்சனையா, நான் தான் என்னுடைய அறியாமைக்கு காரணமாக இருக்கின்றேன், என்னுடைய உண்மையான சுய இயல்பு தான் அப்படிதானா அப்படின்னு கேட்டா நிச்சயம் அதுவும் கிடையாது. சரி, எப்படி அதுவும் கிடையாதுன்னு நம்ம சொன்னோம்? இப்ப என்னுடைய இயல்பு அறியாமை தான் அப்படின்னாக்கா நிச்சயமா எனக்கு பார்க்கிறீங்க, நீங்க படிக்கிறீங்க, உங்களுக்கு தெளிவு வருது, அறிவு தானாகவே வருது. அறிவு தானாக வருது அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த அறியாமை எப்பொழுதும் ஒரு என்னுடைய இயல்பு தான் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அறியாமையை அழிக்கின்ற முயற்சி நடக்கும் பொழுது நானும் சேர்ந்து அதோடு அழிய வேண்டும், என்னுடைய உயிரும் சேர்ந்து அதனுடைய அழிய வேண்டும். இல்லை, அந்த மாதிரி அழியவில்லை அப்படின்ற அந்த கருத்தையும் பார்த்தோம். அப்புறம் திரிச்சு தான் பார்க்கணும், இந்த உலகத்தை அப்படியே சரியாக பார்க்காம திரித்து எல்லாமே பொய்யாக பார்க்கின்றேனா அப்படின்னா நிச்சயமா அதுவும் கிடையாதுன்னு சொன்னோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல நான் எல்லாத்தையும் பொய்யாக பார்க்கின்றேன் அப்படின்னு சொன்னா எப்படி உண்மையை தான் பார்ப்பது? அது ஒண்ணு. அதை எழுதா சொன்னேன். நீங்க பாருங்க, பாம்பு, அதுக்கு ஒரு அழகான உதாரணம் கொடுப்பாங்க. அதாவது கயிறை பாம்பாக பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் பாம்பாக பார்த்த என் கண்கள் பிறகு கயிறாக பார்க்கின்றது அப்படின்னா, பாம்பாக பார்த்த கண்களுக்கு கயிறாக பார்க்கின்ற உண்மையும் தெரிகின்றது. சரியா? அப்போ இந்த திரித்து காண்பது அப்படின்ற ஒரு இயல்பு என்கிட்ட ஒரு உண்மையானால் நிச்சயமாக முதல்ல நான் பாம்பாக பார்த்தது பாம்பாக தான் பார்த்துக்கணும். ஆனா நான் கயிறாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரவே இல்லை. அப்ப எனக்கு உண்மை தெரியும் பொழுது அந்த உண்மை நிஜமாகின்றது. அப்ப ஒரு பொய், மித்தை அப்படின்னு சொல்ற இந்த பார்வைகள் எல்லாமே பொய் அப்படின்னா அதுல நான் உண்மையை பார்க்கவே கூடாது. ஆனா நான் உண்மையை பார்க்க முடிகின்றது அப்படின்ற அந்த கருத்தும் அதுல வருகின்றது. இப்ப நான் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு புரிஞ்சா முதல்ல சரி. இப்ப இவ்வளவுதான் சொன்ன பிறகு இப்போ எப்படி புரிந்து கொண்டால் என்னுடைய அறிவை நான் சரியாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது எளிதாக சொல்றேன். ஆகமவியல் என்பது முதல்ல இயற்கை அதனுடைய பாத்தீங்கன்னா அதோடைய இலக்கணம் என்னன்னா, இயற்கை எனக்கு எதனை பாடமாக ஏற்றுகின்றதோ அதனை
அறிவாக நான் உள்வாங்குவதுதான் முதல்ல ஆகமவியலினுடைய முதல் நியதி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயற்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிகழ்ச்சிகள் கிடையாது. நிகழ்ச்சிகள் என்பது நாம் ஏற்றுவது, நிகழ்வுகள் என்பது இயற்கையாகவே நிகழ்வது. அதாவது தானாகவே அந்த இயற்கை நிகழ்த்துவதை அது நிகழ்வுகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நிகழ்ச்சி என்பது பெரும்பாலும் செயற்கையாக ஏற்றப்படுவது. அது ரெண்டு வேறுபட்ட ஒரு விளக்கம். அப்போ முதல்ல நீங்க என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த இயற்கை ஒரு பாடம் நடத்துகின்றது. அதற்கு பேர் நாங்க தமிழ்ல இயலியல் போதனா முறை அப்படின்னு சொல்லுவோம். இயலியல் போதனா முறை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலக வாழ்க்கை என்பது இயற்கையில நடத்தக்கூடிய ஒரு பாடம். அங்க இயற்கை நமக்கு பாடமாக, ஒரு விளக்கமாக நமக்கு வெளிப்பட்டு போதனா முறை செய்கின்ற முறை அப்படின்னு விளக்கமாகின்றது. அதான் முதல் நியதி. அதை முதல்ல படிச்சுக்கிறோம். அந்த இயற்கை இயற்றுகின்ற அந்த இயலிய போதனா முறை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது நேச்சுரல் பெடகாஜி. நேச்சுரல் பெடகாஜி அது ரொம்ப முக்கியம். என்னன்னா, இயற்கை நமக்கு முதல்ல பாடமாக அமைகின்றது. இந்த இயற்கையை பாடம் நடத்துகின்றது அப்படின்றத எடுத்துட்டீங்கன்னா அங்க ஆகமவியல் இல்ல ஆகமவியல் கிடையாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, இந்த உடம்பு இயற்கை, இந்த உடம்பு தேவையில்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னா, இந்த இயற்கையினுடைய பாடத்தை நான் ஏற்க மறுக்கின்றேன், அவ்வளவுதான். நான் இந்த உடம்பை ஏற்க மறுக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு காரணம் தேட நான் மறுக்கின்றேன்னு அர்த்தம். அப்போ அந்த பொருள்ல வருது. சரியா? சரி. இப்போ இந்த கேள்விகளுக்கு மத்தியில நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு படி மேல போய் நாம என்ன நம்மளுடைய ஆராய்ச்சியை ஒரு எளிதாக முடிப்பதற்கு, சரி எதுதான் என்னுடைய அறிவை மறைத்திருக்கின்றது அப்படின்ற ஒரு கேள்வியை போன வாரம் நான் முன்வைத்து, அதற்கு பதில் என்ன, நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு முதல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது. நான் போன வாரம் உங்களுக்கு ஆணவம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தியிருந்தேன். ஆண் அவம் அப்படின்றது, ஆண் என்பது ஒரு சித்துத்தன்மை, ஆண் அவம் அப்படின்றது கீழிறக்கம், கீழிறங்குது. அப்போ நம்மளுடைய ரெண்டு வகையில நம்மளுடைய அறிவு கீழிறக்கம் நடக்குது. இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விதத்துலதான் நான் இப்போ எதுவாக இருக்கின்றனோ அதனிலிருந்து நான் என்ன செய்யறேன், கீழிறங்குன்றேன். சரி, முதல்ல நீங்க பாருங்க, என்னுடைய அறிவு ரெண்டு மையப்படுத்தி இருக்கு. ஒண்ணு, நான் எதற்காக படிக்கின்றேன், கற்கின்றேன் அப்படின்னும் பொழுது என்னுடைய அறிவு ஒன்று வளர வேண்டிய ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கின்றது. ஏன்னா இதற்கு முன்பு எனக்கு அறிவில்லை, இப்பொழுது எனக்கு அறிவு உருவாகின்றது. இப்ப நான் கற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு அறிவு வளர்கின்றது அப்படின்ற ஒரு கருத்து வருது. இரண்டாவது நிலை, என்னுடைய இயல்பு என்னால நிறுத்த முடியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு சிக்கல்களை நாம சொல்லியிருந்தோம். ஒன்று, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, எல்லாருனாலையும் நீ நல்லவனா இரு அப்படின்னு ஒரு சொல்ல முடியுது. இப்ப திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு, அறம், நீ ஒரு என்ன சொல்லுவாங்க, இல்வாழ்க்கை, அதாவது அன்பும் பயனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லிடுவார். சரி, ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா இப்ப என்ன அப்படின்னு சொல்லும் போது இதை செயல்படுத்துவதில் நமக்கு அவ்வளவு சிக்கல். ஏன் அப்படின்னும் பொழுது, ஏன் என்னுடைய இயல்புகளை, என்னுடைய குணங்களை என்னால நிறுத்த முடியல அப்படின்ற ஒரு கேள்விதான் என்கிட்ட வந்துட்டே இருக்கு. சரி, அப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்ன கேள்வினா, ஏன் எதற்காக என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய இயல்புகளை, என்னுடைய குணங்களை என்னால நிறுத்த முடியல? நீங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் போராடுறது. இன்னைக்கு முடிவெடுப்போம், நான் நாளையில இருந்து எப்படியாவது உட்கார்ந்து இதை செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு மறுநாள் காலையில எழுந்திருக்கும் போது பரவாயில்ல, இன்னைக்கு என்ன ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்மளே நமக்கு சமாதானம் கொடுத்து அந்த இயல்புக்கு எட்ட முடியாத மாதிரி நம்மளே கீழே இறக்கணும். அதுக்கு நம்ம பல பெயர்கள் கொடுக்கலாம். அதுக்கு பேர் சோம்பலா இருக்கலாம்,
அதுக்கு வேற வேற காரணங்களும் நம்ம எடுத்துட்டே போகலாம். ஆனா ஏன் அந்த குணத்தை என்னால நிறுத்த முடியல? எல்லாருக்கும் தெரியுது வர்ச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அறம் உணர்வு எல்லாருக்கும் புரியுது, இதுதான் அறம், இதுதான் உண்மை. ஆனா அது ஏன் என்னால செயல்படுத்த முடியல? ஏன் என்னுடைய உணர்வுகள் அப்படியே சரிஞ்சு போகுது, கீழே போகுது? அது முடியுமே, அது நிறுத்த முடியுமே அப்படின்ற அந்த உணர்வை ஏன் என்னால நிறுத்த முடியல அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஏன் என்னுடைய உணர்வு கீழே இறக்கமாகுது? அதுதான் இப்ப பிரச்சனையே. நம்மளுடைய ஒவ்வொரு நாளுடைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் இன்னைக்கு அது அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குதான் ஒரு பேர் வச்சிருக்கோம், நாம தன்முனைப்பு. நாமளே தூண்டி விட்டுக்கணும், இதை செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி. அந்த தன்முனைப்பினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, என்னுடைய குணத்தை நானே என்ன செய்யணும், ஒரு இடத்துல நிறுத்தி ஆகணும். இந்த இடத்துல நிறுத்த அப்படின்னா நிறுத்த முடியல. இதுதான் காந்தியடிகள் என்ன செஞ்சாரு, அவருடைய வாழ்க்கையை சத்திய சோதனைன்னு எழுதணும். ஏன் சத்திய சோதனைன்னு சொன்னார் தெரியுங்களா? அவருடைய நூலே பேர் சத்திய சோதனைன்னு சொன்னார். அவருக்கு என்ன தெரியுதுன்னா, அவருடைய வாழ்க்கையில சத்தியம்னா என்னன்னு புரியுது அவருக்கு. அவருடைய குணங்கள் இதுதான் சத்திய குணம், இதுதான் உண்மை குணம் அப்படின்னு அவருக்கு தெரியுது, புரியுது. ஆனா அதுக்கு நிறைய சோதனை வந்துகிட்டே இருக்கு. முடியலையே அப்படின்னு அவருடைய போராட்டத்தை தான் அவர் என்ன செஞ்சாரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதினார். நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய அவருடைய அந்த நூல் எழுத்துல ஒரு முக்கியமான கருத்து, மையப்பட்ட கருத்து இதுதான்: சத்தியத்திற்கு சோதனை. என் உள்ளத்துல இருக்கக்கூடிய சத்தியம் சோதனைக்கு உட்படுது. அந்த சோதனையில நான் ஒவ்வொரு நாளும் அந்த போராட்டத்துல நான் இறங்கிடுறேன். அப்போ அவருடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களையும் அதுல பதிவுகளாக பதித்திருப்பார். அப்படின்னா என்ன அப்படின்னா, சின்ன குழந்தையில அவர் சிகரெட் குடிச்சதுல இருந்து எல்லாமே முடியணும் அப்படின்னு, இறைச்சி சாப்பிடணும், ஒரு சைவம், இறைச்சி சாப்பிடணும். அப்போ அதெல்லாம் ஒரு சத்தியம் அவருக்கு. இது ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம். அது ஆனா என்னால செயல்படுத்துறதுக்கு நான் போராடி இருக்கின்றேன். அந்த போராட்டத்தினுடைய எப்படி அந்த மாற்றத்துக்கு காரணமானது அப்படின்னா, ஒவ்வொரு படிநிலைகளாக அவர் காட்டிட்டே வர்றாரு. எவ்வளவு பெரிய போராட்டமாக இருக்கு வாழ்க்கை அப்படின்னு. அப்போ இந்த சத்திய சோதனையினுடைய அதே மாதிரிதான். சரி, இப்ப என்னுடைய கேள்வி, இந்த இரண்டிற்கும் கீழிறக்கமாகுவதுதான் ஆணவம் அப்படின்னு நான் போன முறை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தேன். அந்த ஆணவத்தினுடைய இது எதுதான் ஆணவம், எப்படிதான் இந்த ஆணவத்தை புரிந்து கொள்வது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருகின்றது. இந்த ஆணவத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது, அது என்னது அல்ல அப்படின்னு சொன்னா அது என்னது, அது எப்படிதான் புரிந்து கொள்வது, அது எப்படி என்னை தாக்குகின்றது, அதிலிருந்து நான் எப்படி விடுபடுவது அப்படின்னு. சரி, இது விடுபடுவது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இறைவனால் அதை விடுவித்து நம்மை கொண்டு வர முடியும் அப்படின்றத நான் முன்பே சொல்லிட்டேன். அதாவது நன்றாக நீங்க ரெண்டு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அது ரொம்ப மூல கருத்து. ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக சொன்ன இந்த உடம்பு உயிர், அதாவது உயிர் உடம்பை எடுத்து வருகின்றதுன்னா இந்த உடம்பால் ஆகக்கூடியதும் இந்த உலகால் ஆகக்கூடியதும் ஒரு பெரிய உண்மை இருக்கின்றது. அடுத்தது, இந்த பூமியில நான் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த நிறைய பேர்களோட விவாதங்களுக்கு வந்தவங்களோட எல்லாம் ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க நிறைய பேசும் பொழுது, ஒரே கேள்விதான்: நீங்கள் இப்பொழுது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா என்ன கேள்வி? இந்த கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இது நான் பல சூழல்கள்ல இந்த கேள்விகளை நானே கேட்டது உண்டு. அந்த கேள்வியினுடைய விளைவு தான், நான் இப்பொழுது இங்கே இந்த நிலையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எப்படி நீங்க மாற்றி கேட்கணும் அப்படின்னா, நான் இங்கே இருக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை. முதல்ல இப்போ இந்த இடத்துல நான் இங்க என்ன செய்து கொண்டேன், இந்த மாதிரி செய்ய வேண்டிய கட்டாயமும் எனக்கு இல்லை. இதெல்லாம் செய்யாமலே இருந்திருக்கலாம். இதை எதுவுமே நான் செய்ய வேண்டியதே கிடையாது. செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கா? இல்ல. எதுக்காக நான் இதை செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அப்ப எதற்காக நான் இதை இப்பொழுது இங்கே நான் செய்ய வேண்டும் அந்த கேள்வி வரும்பொழுதுதான் என்னுடைய அந்த எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் எதற்காக, அதாவது அதை மீண்டும் கடவுளை வைத்து பார்க்கும் பொழுது, எல்லாம் வல்லவன், இதை ஒரு பெரிய கேட்டேன், எல்லாம் வல்ல இறைவன்
எல்லாம் தரக்கூடிய இறைவன், எல்லாம் கருணையே வடிவான இறைவன், அருளே வடிவான இறைவன், எல்லா ஆற்றலும் உடைய இறைவன், உலகில் நான் இங்கே இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? அதான் என்னுடைய கேள்வி. இது ஆழமான கேள்வி, உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இது பெரிய விவாதங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்பமான அறிவு. நீங்களும் உங்க உள்ளுக்கு நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தமாகின்றது? எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் தரக்கூடிய வல்லவர், எல்லா ஆற்றலும் உடைய இறைவன் படைத்த இந்த உலகத்துல, தந்த இந்த உலகத்துல நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வேலை ஒண்ணுமே இல்லை. இருக்கக்கூடிய அதாவது அப்படிப்பட்ட ஒரு எல்லாம் வல்ல இறைவனுடைய படைப்புல நான் இங்க ஒண்ணுமே செய்ய வேண்டிய வேலை இல்லை. எல்லாமே இருக்கணுமா இல்லையா? எனக்கு என்ன நினைக்கிறேன்னு அப்படி சொல்லி அப்படி வந்திருக்கணும், கிடைக்கணும், எல்லாம் வரணும். வரல. அது இல்லை அப்படின்னும் பொழுது கேள்வி மீண்டும் எப்படி வருகின்றது? என்னால் ஆகக்கூடியது ஒன்று உள்ளது அப்படின்ற அந்த கேள்வி அதன் உள்ளேயே ஒளிந்து கிடக்குது. எல்லாம் வல்ல, எல்லாம் தரக்கூடிய, எல்லாம் பெறக்கூடிய இந்த உலகத்தில் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு கேள்வியில உள்ளே அதுல இன்னொரு பதில் என்னவாக வெளிப்படுகின்றது என்றால், என்னால், எல்லாம் வல்ல இறைவனால் எல்லாம் கொடுக்கப்பட்டாலும் என்னால் மட்டுமே எனக்கே ஆகக்கூடிய, எனக்கே உரியதான ஒரு உண்மை உண்டு, அது என்னால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்ற பதிலும் அதுல வருது. அது மற்றவரால் உணர்ந்து கொள்ள முடியாது, அது எனக்கு மட்டுமே உரியதானது. அதனாலதான் நான் இங்க இருக்கேன். அது இல்லைன்னா நான் இங்க இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. புரிந்ததா? இது கொஞ்சம் ஆழமா போயிட்டணும். இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா தான் இருக்கு. புரிஞ்சுதா? இது கொஞ்சம் சிக்கலா இருக்கும். நீங்க நல்லா அந்த பொருளை நல்லா உள்வாங்கிக்கோங்க. இந்த கருத்தை ரொம்ப ஆழமா உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படின்னா நிச்சயமாக இப்படி சொன்னா அதை நான் பொதுவா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நான் இப்படி செய்யலாம். அதாவது ஒரு யதார்த்தமா ஒரு விவாதத்துக்கு கேட்கும் போது, கடவுள்னால எல்லாமே செய்ய முடியுதுன்னா கடவுள்னால ஒண்ணு செய்ய முடியாது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள்னால ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப அவங்களை கேட்கிறேன், நான் ரொம்ப நாள் கடவுள்னால ஒண்ணு செய்ய முடியாது. அது என்ன நினைக்கிறீங்க? இருக்கா ஏதாவது கடவுள்னால செய்ய முடியாதது இருக்கா? நீங்க நினைக்கிறீங்களா கடவுள்னால எல்லாம் செய்ய முடியும்? இல்லையா? அப்ப எல்லாம் இல்ல, கடவுளாக இருக்க வேண்டிய கருத்து இல்லாம போயிருது. அப்ப கடவுள் ஏன் அவர் சொல்றீங்க? எல்லாமே செய்ய முடியலன்னா அவர் கடவுளாக இருக்க முடியாது. சரியா? இவ்வளவு பிரச்சனை இருக்காது. அப்போ கடவுளை வேண்டாமே சொல்றீங்களே. இப்ப இததான் புத்த மதம் சொல்லுது. இதே கருத்தை நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப பாருங்க, நான் இப்ப உள்ள கொண்டு கொண்டா பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இதே கேள்விதான் புத்த மதம் கேட்குது. அப்ப எனக்கு கடவுள் தேவையில்லை. இப்ப இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கடவுளை கொண்டு வரீங்க? எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வரல கடவுள் இருந்தா ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது? அப்ப கடவுள் வேண்டாம். பதில் முடிஞ்சிச்சு. ஏற்றுக்கொள்றீங்களா? இப்ப கடவுள் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப எளிதான். புத்த மதம் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குது. எல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற உலகத்துல எதற்காக கடவுள்? அப்ப கடவுள் தேவையில்லையே. இதுதான் மற்ற நாத்திகமும் அதே கேள்விக்கு வந்துருவாங்க. ஆனா நாத்திகம் இன்னும் ஒரு படி மேல போவாங்க. அவங்க இன்னொரு படி மேல போவாங்க. சரி, எப்படி பதில் சொல்லலாம்? சரி, இதுக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்காக நீங்க என்ன, அப்ப கடவுள் இல்லைன்றீங்களா? அப்ப எப்படி கடவுள் இருக்கும் பொழுது ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வருது. அவங்களுடைய கேள்வி அப்படிதான் போகும். கடவுள் இருக்கிறான்னு சொன்னீங்களே, ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? நம்ம சால்வ் பண்றதுக்காக இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னா சரி, அப்ப அதே கேள்விதான் வருவாங்க. அப்படியே திருப்பி சுத்திட்டே வருவாங்க. அப்போ ஏன் கடவுள் இவ்வளவு பிரச்சனையை சால்வ் பண்ணாம நம்ம கிட்ட விட்டாரு? கேள்வி அதுல வருதா? இப்படிதான் அந்த பிரச்சனை பாருங்க. ஏன் நான் சொன்னேன்னா, சிக்கல் எங்க இருந்து வருதுன்னா, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது முதல்ல ஆகமவியல் அப்படின்றத நீங்க எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். நான் கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்காக அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கல. அது இந்த மாதிரி கேள்விக்கு எந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு பிறகு நீங்க எல்லாரும் எனக்கு பதில் சொல்லணும். சரி, இந்த கேள்விக்கு நீங்க எப்படி பதில் சொல்லணும்? ஆகமவியலை புரிந்து கொண்ட நீங்கள் எப்படி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க? நிச்சயமா நீங்க உங்களுக்கு எல்லாம் பாடம் எடுத்துட்டேன். இதை
ஏன்னா அந்த இதெல்லாம் தாண்டிய பின்புதான் நாங்க வந்து ஏன்னா நாத்திகத்தை முடிச்சுட்டோம். நாத்திகம் முடிஞ்சு அதுல பல சமய அடிப்படை கோட்பாடுகளை முடிச்சுட்டு தான் அங்க போனோம். சரி, அப்ப என்ன கேள்வினா அவங்களுக்கு கேட்ட கேள்வி, அப்போ கடவுளால் எதை செய்ய முடியாது அப்படின்னா, நிச்சயமாக கடவுளால் எல்லாம் செய்ய முடியும், எல்லாம் வல்லவர் அப்படின்ற அந்த கருத்து இருந்தாலும் ஒரு பதிலும் நம்மளோட வருகின்றது. நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் இப்ப? இது ரொம்ப அறிவே வடிவான, செயலே உருவான, எல்லா ஆற்றலும் இருக்கின்ற கடவுள் இருக்கும் பொழுது நான் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? அப்போ அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு வைத்துக் கொள்வோமே. நீங்க பார்க்கின்ற கடவுளுக்கு எல்லா ஆற்றலும் உண்டு நம்புறீங்களா? நம்பலாம் வேண்டாம். உணர்றீங்களா? சரி, உணர்றீங்க. கடவுளுக்கு எல்லா அறிவும் உண்டுன்னு நினைக்கிறீங்களா? முழுமையான அறிவு உண்டு இருக்க. சரி, அப்போ எல்லா ஆற்றலும் உண்டு, எல்லா நீங்க நினைக்கக்கூடிய. அப்போ என்னுடைய பிரச்சனை எதா இருந்தாலும், எந்த மாதிரியான சிக்கலா இருந்தாலும் உடனே சரி முடிஞ்சிச்சு அப்படின்னு நிவர்த்தி பண்ணி கொண்டு போயிடலாம்ல. பிரச்சனையை நிவர்த்தி பண்ணிட்டு இந்த வாழ்க்கையை என்ன இதெல்லாம் நிப்பாட்டிடலாம். ஏன்னா இவ்வளவு சிக்கல்கள் வருது, இவ்வளவு பிரச்சனைகள் வருது, உடனே ஐயா இதெல்லாம் போதும் நிறுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு உடனே மீட்டுடலாமா இல்லையா? நீங்க என்ன செய்வீங்க? ஒரு நல்ல அம்மாவா இருக்கும் போதோ இல்ல நிறைய பிரச்சனை வருது, நீங்க போய் கொஞ்ச நேரம் ஐயா இது பாரு இதுதான் பிரச்சனை அப்படி கொஞ்ச நேரம் விளக்கம் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு உடனே நீங்க என்ன செஞ்சிடலாம்? அந்த பிரச்சனையை உடனே தீர்த்திடலாமா இல்லையா? தீர்த்துட்டு அந்த பிரச்சனைக்கு வேண்டிய எல்லாத்தையும் அப்படியே சும்மா முடிச்சிடலாம். ஏன் சரி அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. சரியா? அப்ப ஏன் செய்யல இறைவன்? ஓகே, இப்ப நீங்க அந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல வரும். அப்ப என்னால் ஆகக்கூடியது ஒன்று உண்டு அப்படின்ற கருத்து அங்க வருது. சரியா? அப்போ இது என்னால், அப்ப சில பேர் அதான் பெற்றோர்களா இருக்கும்போது நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, ஏதோ பிரச்சனை வருது, அவங்க 2 பேருமே அதை சால்வ் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நீங்க நின்றுட்டு அப்படி பாத்துட்டு இருப்பீங்க. சரியா? ஆனா என்ன பண்ண முடியும்? அந்த பிரச்சனைக்கு நீங்க வேறு வகையில அதுக்கு துணை செய்ய முடியும். இந்த பிரச்சனையை தீர்க்கின்ற அந்த பிரச்சனைக்கு வேண்டிய நுட்பங்களை நீங்க கற்றுக் கொடுப்பது. சரியா? சரி, அப்போ என்னால் ஆகக்கூடியது ஒன்று உண்டு அப்படின்றத முதல்ல உள்வாங்கிக் கொள்ளணும். இந்த உலகத்துல நான் இருக்கின்றேன் என்றால் என்னால் எனக்கு ஆகக்கூடியது ஒன்று உண்டு. உங்க வாழ்க்கைய இன்னொருத்தட்ட கொடுத்து வாழ முடியுமா அப்படின்னு அதை கடன் கொடுக்குறேன் அப்படின்னு முடியாது. அந்த மாதிரியான சிந்தனை இங்கே கிடையவே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை இன்னொருவர் வாழ்ந்து பார்க்க முடியாது. உங்க வாழ்க்கையை நீங்கள், உங்க உணர்வை நீங்கள், உங்களுடைய நிலை, உங்களுடைய குணநிலை, உங்களுடைய இயல்பை நீங்க தான் அறிந்து கொள்ள முடியும். இதுதான் நான், இதுதான் என்னுடைய உணர்வு, என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய இது. அப்ப நீங்க சொல்றீங்களா, ஒவ்வொரு நிமிடமும் நீங்க சாதித்த பின்பு இது சாதனை என்னுடையது அப்படின்ற அந்த உணர்வு உங்களுக்கு வருதா இல்லையா? அப்போ ஏதோ ஒன்று உங்களுக்கு சொந்தமாக, உங்களுக்கு உரியதாக இருக்கின்றது அப்படின்ற அந்த உணர்வு வருதா இல்லையா? இது எனக்கு ஆகின்றது, எனக்கு இது நடக்கின்றது. அப்போ உங்களுடைய இயல்பை அது என்னமோ விரித்து காட்டுது. இது என்னுடைய உணர்வு, இது என்னுடைய இயல்பு, என்னுடைய தன்மை, அது உங்களுக்கே ஆகக்கூடியது. அது மற்றவர்கள் நீங்க சொல்லலாம், அது பாரு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு அந்த உணர்வை நீங்க உணர்ற மாதிரி அவங்க உணர்வாங்க அப்படின்றதுக்கு எந்த உறுதிப்பாடும் கிடையாது. ஆனா உணரலாம், நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா அந்த உணர்வு உங்களுக்கே உரியது. அப்போ யூ ஆர் தி யூனிக் பீயிங் அப்படின்ற ஒரு கருத்து, உங்களுக்கே ஒரு தனித்தன்மை உண்டு. அப்ப